Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல சண்டே vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே ஃபுல்லும் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோல சமையல்லாம் இல்லை, சண்டே எப்படி காய்கறிகள் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன், அப்புறம் செடிகள்லாம் என்னென்ன பண்ணோம், அப்புறம் என்ன செடி வாங்க போனோம், அப்புறம் புத்தர் கூட வாங்க போனோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். சண்டே காலையில் தான் கொஞ்சம் செடிகள் எல்லாம் ரீபாட் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, வேண்டாத இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்றது, அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்வோம். காலையில் எழுந்ததும் அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் போய் அதெல்லாம் பார்த்து அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். பாருங்க, இந்த கருந்துளசியும் நாங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வரச்சு அதுக்குள்ளே இருந்தது, பூ கூட பூத்துருக்கு பாருங்கள். இது பார்க்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம துளசி செடி வாங்க போனால் கூட சில சமயம் கருந்துளசிலாம் கிடைக்காது, தானாக முளைச்சிருந்தது. அதே மாதிரி தான் இப்போ பறித்தோம் இல்லையா, அதுவும் இதையும் இந்த தொட்டியில் வைக்க போகிறோம். இது நான் பெயிண்ட் பண்ணது முன்னாடி இந்த பாட்டில் என் பையனுக்கு ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மாதிரி பாட் கொடுப்பாங்க. அதே பாட்டு தான் இன்னொன்றும் அதில் பண்ணலை. சரி, இப்போ செடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். துளசி வீட்டில் எல்லாரும் வளர்க்கணும், அது ரொம்ப அவசியமான ஒரு செடி. துளசியில் 2 வெரைட்டி இருக்குது. இது கருந்துளசி, இன்னொன்று பச்சை கலர் இலையாக இருக்கும். இது தண்டு துளசி. இது பேர் கிருஷ்ண துளசி. இது கிருஷ்ண துளசி. இந்த தண்டு பர்பிள் கலராக இருக்கும். இன்னொரு துளசி ஆர்டினரியாக அப்படியே க்ரீனாக இருக்கும். இதில் பாருங்கள், இலையில கூட பர்பிள் கலராக இருக்குது பாருங்கள். பூவும் அதே மாதிரி இருக்குது. இப்போ அந்த துளசியை வச்சாச்சு. இது ஜேட் பிளான்ட்டு. இதுலேருந்தும் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வளர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வெட்டி போடுறச்சு வளர்த்தது தான் இதெல்லாம். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்துருச்சு. இந்த ட்ரேயில் 2 ரோவும் வச்சுருந்தோம். வச்சு 15 நாள் இருக்குமா, 1 மாதம் ஆயிடுச்சா. நல்லா வளர்ந்துருச்சு, வேர் கூட வந்துருச்சு. நான் என் கிச்சனில் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வேறு பிளான்ட் வச்சுருந்தேன், ஸ்பைடரு. அது போயிடுச்சு. அப்புறம் இது அந்த பிளான்ட்டில் 2 எடுத்து இதில் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வெட்டுற கிளைகள் எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். இந்த பெரிய செடி தான் தாய் செடி, இந்த குட்டி ஜேடோடைய அம்மா. இப்போ குளிச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வேலைகளெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். காலையில எந்திரிச்சதுமே குளிச்சாச்சு. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காலையிலேயே ரொம்ப வேர்க்குது. குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ காய்கறிகள் எல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். டீ போட்டாச்சு. அது என் பையன் இன்னும் குடிக்கலை, அவனுக்கு சுட வச்சுட்டு இருக்கேன். சுட வச்சு அதை அவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க மார்னிங்கே எங்கள் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன். நான் ஒரு பொடி தான் குடிப்பேன், அதை தான் போட்டு இப்போ குடிக்கணும். நேற்று ஈவினிங் கொஞ்சம் மடிப்பாக்கம் லேக்குக்கிட்ட போனோம். அங்கே லேக்குக்கிட்ட காய்கறிகள் எல்லாம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வாங்கிட்டு வந்தேன். எடுத்து வைக்க சோம்பேறித்தனமாக இருந்தது. அப்படியே ஏசி ரூமில் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா வாடாமல் இருக்கும், வெளியில் வச்சா தானே வாடிடும்னு. அப்புறம் கருவேப்பிலையை கழுவி அப்படியே அந்த பைப்பில் போட்டுட்டேன். அது தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ உருவி வச்சிடணும். கொத்தமல்லி மாத்திரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இந்த பேக்கை தூக்கி அப்படியே பெட்ரூமில் ஏசிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. இப்போ தான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லும் டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சமைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி காய வச்சுட்டு தண்ணி இல்லாமல்
ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் அடுத்த தடவை நம்ம கருவேப்பிலை வாங்குற வரைக்குமே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் ஆஞ்சாச்சு. நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். இந்த காய்கறியெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மதுராந்தகத்துலேருந்தே வரும்னு சொன்னார். அதனால் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாருங்கள், நான் இவ்வளோக்கு வெளியில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா டைரெக்டாக யாரோ அவங்களுக்கு தோட்டத்துலேருந்து அப்படியே கொண்டாந்து கொடுக்குறதா சொன்னாங்க. நான் அப்புறம் சரின்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். வெங்காயம் வந்து பெருசாக இருந்தது, அதனால் கொஞ்சம் மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஒன்று பெருசாக நிறையா வேணுங்கிறதுக்கு நறுக்கிக்கலான்னு இங்கே ரோட்டில் அப்படியே போச்சு. குட்டி குட்டி வெங்காயம் தான் வாங்கியிருக்கேன். அதனால் பெருசாக இருக்குன்னு இது கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வெள்ளரிக்காய், வெயில் காலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காயும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சௌச்சோ, குடமிளகா 2 எல்லாமே நல்லா இருக்குது. நான் அது எப்போவுமே வந்ததும் எடுத்து வச்சிருவேன். நேற்று தான் கொஞ்சம் வெயில் ரொம்ப வேர்க்குது, அதனால் டயர்டாக இருந்தது. சரி காலையில் வச்சுக்கலாம், என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறம் தான் அப்படியே பேக்கை தூக்கி அந்த ஏசி ரூம்குள்ளே வச்சுட்டு அப்படி படுத்தாச்சு. இப்போ எடுத்தால் எல்லாமே நல்லா இருக்குது. பாருங்கள், வெண்டைக்காய் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதான் வீட்டில் உள்ள வெங்காயம். எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வெங்காயத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுக்க, வெறும் தோல் தான் போகுது, கட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்காக அவங்க என்னைக்காவது கட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக பெருசு வாங்கினேன். இப்போ இதெல்லாம் வெங்காய கூடையில் போட்டுடலாம். எப்போவுமே நான் எடுக்கிறச்ச இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருவேன். அது காய காய அப்படி வரும். அப்படி எடுத்துகிட்டு வச்சிட்டோம்னா நமக்கு க்ளீனாக இருக்கும். ஒரு வாரம் முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். இப்போ பாருங்கள், அடுத்த சண்டே அப்படி காஞ்சிருச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு வச்சிட்ருக்கேன். அதுக்கும் திட்டுவாங்க, அப்படி போட்டுருங்க. அப்படி போட்டோன்னா டஸ்ட் அந்த ஷெல்ஃபே டஸ்ட் ஆகிடும். இதை கொஞ்சம் அப்படியே கையில் கூட தேய்ச்சிட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த இடம் நீட்டாக இருக்கும். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, நான் பண்ணுறதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அதுவே இதெல்லாம் கெட்டு போச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா இருந்தால் நறுக்கிக்கலாம், இல்லாட்டி தூக்கி போட்டுடலாம். சௌச்சோ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த லேக்குக்கிட்ட அவங்கக்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அவக்காய் மாங்காய் ஊறுகாய் போடுவோம் இல்லையா, அந்த மாங்காய் கூட வச்சுருந்தாங்க. நான் முன்னே ரொம்ப போனதில்லை, அதனால் எனக்கு தெரியாது. கிலோ கூட 60 ரூபாயோ என்னவோ தான் சொன்னார். நீங்கள் மடிப்பாக்கம்ல இருந்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கங்க. அவரே கட் பண்ணி கொடுக்குறதா கூட சொன்னார். அது கட் பண்ணுறதுக்கு கூட 20 ரூபா தான் சொன்னாங்க. நமக்கு மயிலாப்பூர்லாம் கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. இங்கே நான் வாங்கி போட்டுட்டதுனால சரி நெக்ஸ்ட் டைம் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். போன வாரம் வாங்கின பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், அது கூடவே தான் எடுத்து வைக்க போகிறேன். நான் யூஸ்வலாக வீடியோ எடுக்காமல் இருந்தால் அப்படியே ஒரு வடி கூடையில் போட்டுருவேன். அப்படியே தண்ணி வடிஞ்சிரும். அப்புறம் அப்படியே எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா ஈரத்தோடு இருந்தால் மிளகா அழுகி போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நான் ஏற்கனவே எப்படி இந்த மாதிரி பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். பச்சை மிளகாயை மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இஞ்சியில் மண் இருக்கும், அப்படி வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் மண் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த மண் போக கழுவிட்டு நம்ம காஞ்ச பிறகு எடுத்து வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. ஊற வச்சிட்டிங்கன்னா அப்புறமாய் கழுவிக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், இந்த மாதிரி வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளேயே பீன்ஸையும் போட்டுறாதீங்க. ஏன்னா அப்புறம் திருப்பியும் பிரித்து எடுக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வெண்டைக்காய் மாத்திரம் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் மாத்திரம் வச்சுடுங்க. இல்லை அது கூட சௌச்சோ வேணாலும் வச்சுக்கோங்க, அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் சௌச்சோவும் பீன்ஸும் வைக்கிறேன். அப்போ தான் இது பெரிய காய், அதை அப்படி கொட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா காலையில் அவசரத்தில் நம்ம இதெல்லாம் கொட்டி திரும்பவும் புரட்டி எடுத்துகிட்ருக்க முடியாது.
அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ வெஜிடபிள் ட்ரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பழைய காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வேண்டாததெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுட்டு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வைக்கணும். இது அப்புறம் இதுதான் கொத்தமல்லி பாருங்கள், நைட்டே எடுத்து வச்சுட்டேன்னு இல்லையா, நைட்டே வச்சுட்டேன். இந்த மூடியில் தான் தண்ணி வரும், அதனால தான் சரி மேலே மாத்திரம் அப்படியே ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா அது அப்படியே சில சமயம் அந்த தண்ணி போயிட்டு அப்படியே பேப்பர் தூள் தூளாக ஆகிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த மாதிரி ஏதாவது துணி போட்டுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்குது. புதினா வாங்கினாலும் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும். அது வாங்கினா ஆயணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா புதினா வீட்டிலே வளர்த்துட்டேன். அப்போ நமக்கு டைம் மிச்சமாகும், நம்ம வேணுங்கிறச்ச பறிச்சுக்கலாம். இதுதான் பாருங்கள் புதினா செடி, மண்ணிலே தான் ஊனி வச்சுருக்கேன். நிறைய வந்துருச்சு. வேணுங்கிறச்ச அப்பப்போ நம்ம பறிச்சுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸோட ரெசிபி கூட நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு சாதத்தை வேக வச்சிட்டோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா இருக்குது. நம்ம ஹோட்டலில் தான் போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். வீட்லேயே நல்லா அதே டேஸ்ட்லேயே செய்யலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் சாயந்தரம் ஈசிஆர் ரோட் தான் போனோம். என் புத்தர் சிலை ஒன்று வாங்கணும், அதுக்காக பார்க்குறதுக்கு போனோம். அங்கே டெரக்கோட்டா ஷாப் ஒன்று இருக்குது இல்லையா, சாய் டெரக்கோட்டான்னு, அந்த கடையில் தான் போய் பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ புத்தர், அந்த கடையில் நிறைய புத்தர் இருந்தது. எல்லாமே முகம் லட்சணமாக அழகாக இருந்தது. நான் என்ன புத்தர் வாங்கியிருக்கேன், அது எங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கடைசியில் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய புத்தர் இருந்தது பாருங்கள், எல்லாமே புத்தர் தான். சைஸ் வாரியாக இருந்தது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல லட்சணமாக. இந்த கடையில் நிறைய திங்ஸ் இருந்தது. இந்த பக்கம் கூட பாருங்கள் புத்தர் இருக்குது. எல்லா பக்கமுமே நிறையா இருந்தது. பார்க்க அழகாக இருந்தது. அத்தனை புத்தரை பார்க்கவும் நல்லா இருந்தது. எவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அந்த கடையில். அப்புறம் அங்கே ஒரு புத்தர் சிலையும் அப்புறம் துளசி மாடமும் வாங்கிட்டு வந்தோம். துளசி மாடமும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், அதுவும் தான் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் நான் பின்னாடி காமிக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து தேவ் நர்சரின்னு நான் முன்னாடியே இவங்களோட வீடியோ போட்டிருப்பேன். இது பாரிஜாதம் நல்ல வாசமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க. சரின்னு அதுலேயும் ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன். இதான் பாருங்கள், அந்த பாரிஜாதம் நல்ல வாசமாக இருந்தது, நிறைய மொட்டுக்களும் இருந்தது. இதுவும் ஈசிஆர் ரோட்லேயே தான் இருக்குது இந்த நர்சரியும். அப்புறம் எனக்கு இந்த பன்னீர் ரோஸ் அதுவும் வேணும் அப்படின்ட்டு போனேன். இங்கே இதெல்லாம் புதினாலாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. மரு தவனம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது செடி. ஆனால் நான் இப்போ தான் நிறைய வீட்டில் வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன், இடமும் இல்லை. அதனால் கொஞ்சமாக எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துரு, நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா எங்கள் வீட்டில் வைக்க இடம் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு செடியை பார்த்தா மாத்திரம் அடக்கவே முடியாது. இடம் இல்லைனாலும் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க என்ன இவ்வளோ நாளாக காணோம் அப்படின்லாம் கேட்டுட்ருந்தாங்க. நல்லா பேசுவாங்க. அவங்க தான் பிரம்மகமலம் கூட வந்திருக்கு, வாங்குங்கன்னு சொல்லி ஒரு மாதம் முன்னாடியே கூட எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் போக முடியல, ஆனால் எல்லா செடியும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள், நம்மக்கிட்ட இருந்தது இல்லையா அந்த ஆர்கிட் ரோஸ் தான், அவங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. வேணுங்கிறவங்க ஈசிஆர் சைட் போனீங்கன்னா தேவ் நர்சரின்னு மெயின் ரோட்லேயே இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நிறைய செடி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க ஹோல்சேலாகவும் கொடுக்குறதா சொன்னாங்க. அப்புறம் இந்த குரோட்டன்ஸ் தான் நான் வாங்கினேன். பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குல்ல. இதுக்கு பேர் அலகேசியா அப்படின்னு சொன்னாங்க. கிழங்குலேருந்து தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செடி மாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எட்வர்ட் பன்னீர் ரோஸு, அப்புறம் அந்த பாரிஜாதமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாமும் ரோஸு நிறையா இருக்குது பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
அப்புறம் புத்தர் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அது பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் எல்லாம் செடியெல்லாம் கூட வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், புத்தர் சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த புத்தர். இது வந்து 1600 சொன்னாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் துளசி மாடமும் வாங்கியிருக்கேன். அதில் இன்னும் செடி வந்து வைக்கலை, வச்சதும் நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.